வாகீசன் அப்படிங்கிற ஒரு வயசான விவசாயி சூரிய உதயத்துல தன்னோட நிலத்துல விவசாயம் பார்த்துக்கிட்டு அவரோட பையன் வெளியே எல்லாருக்கிட்டையும் புன்னகையா இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு ஆனா அவரோட மனசுல அப்பாவை பிரிஞ்ச ஒரு சோகம், அதே மாதிரி அந்த அப்பாவுக்கும் மகனை பிரிஞ்ச ஒரு சோகம். அந்த நேரத்துல அருணுக்கு ஒரு கால் வருது. கால் பேசுறவங்க, அருண் நீ சீக்கிரமா வீட்டுக்கு பா, உங்க அப்பா சீரியஸா இருக்காரு அப்படின்னு சொன்னாரு. வகீசன் நிலத்துல உழைச்சிக்கிட்டு இருக்கும் போது சைக்கிள்ல திடீர்னு மயங்கி விழுந்திருக்கான். அவனோட நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு மயங்கி விழுந்துருக்கான். பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் ஓடி அவனுக்கு உதவி செய்யறாங்க. எல்லாரும் ரொம்ப பரபரப்பா இருக்காங்க. அருண் உடனடியா ஜீப்ல வீட்டுக்கு வரான். வர்ற வழியில அப்பாக்கு என்ன ஆயிருக்குமோ ஏதா இருக்குமோ அப்படிங்கிற பதட்டத்திலே வரான். அம்மா அருண் வருவான்னு வாசல்லே காத்திருக்காங்க. அவங்க பார்வையில தாய்ப்பாசமும் பசியும் கலந்து இருக்கு. வீட்டுல எல்லாரும் ஒண்ணு கூடி இருக்காங்க, ஒரு மருத்துவமனை போல. அப்போ அவங்க அப்பாவை காப்பாத்திட்டாங்க. அவரோட பையன் அந்த மண்ணை கொத்து பார்த்துட்டு அந்த மண்ணுல ஏதோ ஒரு கிருமி இருக்கிறத அவன் உணர்வு. உடனே அங்க ஓடுற ஒரு குளத்தையும் பார்க்கான், முட்டை குளத்தையும் பார்க்கான். அதுல ஏதோ அவனுக்கு தப்பா பிடிக்கும். அப்புறம்தான் அவனுக்கு தெரியுது இது ஒரு கார்பரேட் கம்பெனி தண்ணி எடுக்கிறதால அந்த மண் வறண்டு போறதால நடந்தது. அதாலதான் அவங்க அப்பாவும் மயங்கி விழுந்தார். உடனே ஒரு வக்கீலை பிடிச்சு அவன் கேஸ் போடுறான். அதுக்கப்புறம் கோர்ட் அந்த கம்பெனியை சீல் பண்ணிடுறாங்க, அந்த கம்பெனியை இழுத்து மூடிடுறாங்க. அதனால அருணை கிராமத்து மக்கள் எல்லாரும் போற்றி கொண்டாடுறாங்க. அருண் அந்த கிராமத்து மக்களுக்கு படிப்பறிவை சொல்லி கொடுப்பான். அருண் ஒரு வெற்றிகரமான மனிதனா இல்லாம பயனுள்ள மனிதனா மாறுறான்.